Hello friends, welcome to my channel. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி நெட் குர்த்தி நெட் டைப்ல இருக்குல நமக்கு சின்ன பிள்ளைலாம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம்ல அந்த மாதிரி குர்த்திஸ் இருந்ததுனா நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். சோ நம்ம சேனலை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. the notification bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடுல வந்து எனக்கு வந்து சைஸ் வந்து பத்தல. நான் அந்த மேல பிக்சர் அட்டாச் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ அதில் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்குல்ல அதை ஃபுல்லாக நான் கையிலே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காலரோடு சேர்த்து இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து நெக் வந்து எனக்கு தேவையான அளவு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். பட் நமக்கு வந்து பின்னாடி வந்து காலர்லேருந்து ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள் ஜிப்போட லென்த்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லையும் எனக்கு அந்த அவுட்புட் வந்து அவ்வளோவா பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கரெக்டாக இந்த வெயிஸ்ட் லைன் இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீட்டாக அந்த வெயிஸ்ட் லைன் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே நெட்டட் கிளாத் கீழே ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு இந்த கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரியூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே நமக்கு சூப்பரான ஒரு ஸ்கர்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1 மீட்டருக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம செஸ்டோட அகலத்துக்கு இந்த மாதிரி மடக்கி ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு இருக்குது, இது டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு. ஸோ டபுள் ஃபோல்டு ஆகிடும், 4 லேயர் இருக்குது. ஸோ ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷோல்டரோட விட்த் வந்து 6 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. தென் நெக்கோட விட்த் வந்துட்டு 4 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட் நெக் மாதிரி வைக்க போகிறோம். அப்படி இல்லைனா ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு 2 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நெக்கோட டெப்த் வந்துட்டு 3 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே போட் நெக் மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 7 இன்ச்சஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ செஸ்டோட அகலம் வந்து நம்ம 10 இன்ச்சஸ் இல்லை 11 இன்ச்சஸ். நான் வந்து எனக்கு 10 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் எப்போயுமே கட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 11 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வெயிஸ்டோட ஹைட் வந்து 14.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. தென் வெயிஸ்டோட அகலம் வந்து சேம் 10. உங்களுக்கு கீழே வந்து டாட் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து அதே செஸ்டோட அகலமே நீங்கள் வெயிஸ்ட்டுக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் கீழே டாட் பிடிக்க போகிறீங்க இல்லை பிரின்சஸ் கட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டாட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெயிஸ்டோட அகலம் வந்து நான் 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரெடி லென்த்தோ அதை விட ஒரு 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம சைடில் துணி விடுறதுக்கு அளவாக மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 கிளாத் வந்து கிடச்சிருச்சு, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க லைனிங் கிளாத் இருக்குல்ல மொத்தமாக நான் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இதையும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நான் எந்த பக்கம் சைஸ் கரெக்டாக இருக்கோ அந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஸோ அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட அகலம் வந்து லென்த் வந்துட்டு 10 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஸ்லீவ்க்கு மாதிரி ஓப்பன் எட்ஜில் 3 இன்ச் டவுன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாட்டம் ஸ்லீவும் நான் 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ ஸ்லீவ்னா என்ன, இந்த என்ன சொல்கிறது, இதோட வார்த்தைகள்லாம் என்ன, அதோட மீனிங் என்ன, எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிலாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்விங் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் கீழே முடிஞ்சால் ஐகார்ட்டில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் ஒரு பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு 1 மீட்டருக்கு. ஸோ நம்ம லைனிங் பீஸ்க்கு அளவாக இந்த பீஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கீழே இருக்க கோல்டன் பீஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு ஃபுல் நெக்கோட ரவுண்டையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்கோட ரவுண்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஹோல் லைனிங் கிளாத்தையுமே ராங் சைடில் பரட்டி போட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி இப்போ 2 குர்த்திஸ் இருக்குது, இல்லை பாட்டம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, இல்லை டாப் பீஸ் வந்து நல்லாயிருக்கு, அதை எனக்கு ரீயூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ஓல்டு சாரீஸ் குர்த்திஸ்லாம் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் மறுபடியும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா லைனிங் பீஸையும் ராங் சைடில் பரட்டி போட்டு லைனிங் பீஸையும் அந்த கோல்டன் கலர் பீஸ் இருக்குல்ல அதையும் வச்சு ஒன்றா அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து பீஸ் வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ ரெடி பண்ணிட்டோம்ல. ஸோ இதே மாதிரி பேக்குக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மேலே வந்து நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரியே இன்னொரு பீஸையுமே அதோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி நெக்கை மட்டும் வச்சு ஃபுல்லாக நம்ம அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நெக்கோட ரவுண்டை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ எப்படி நம்ம ஷோல்டர் வந்து சீம்லெஸ்ஸாக அட்டாச் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கிறதுனால குத்தும்ல, ஸோ அதுக்காக. ஸோ இந்த பீஸில் இந்த மாதிரி பேக் பீஸ் இருக்குல்ல, அதுக்கு அந்த லைனிங் பீஸ்க்கும் அந்த ப்ளவுஸ் பீஸ்ன்னு சொல்கிறேன், அந்த கோல்டன் பீஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பீஸை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அந்த ஷோல்டர் வைக்கும் போதும் நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ அப்படியே நம்ம பேக் பீஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம அட்டாச் பண்ணிக்கோல, அதுக்கு ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக ஃபுல்லாக நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். சேம் அதே மாதிரியே லைனிங் பீஸையும் ஃபுல்லாக வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீட்டான ஒரு பேக் பீஸும் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஸ்லீவுக்கு பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவோட பாட்டம் இருக்குல்ல, அதை மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் பீஸ்க்கு அப்படியே நம்ம லைனிங் பீஸை ராங் சைடில் பரட்டி போட்டு அப்படியே இந்த லைனிங் பீஸையும் அந்த கோல்டன் கலர் பேட்ச் ஒர்க் இருக்குல்ல, பேட்ச் ஒர்க் சொல்கிறேன், சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குல்ல, அந்த பீஸை ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் பீஸ் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் பீஸுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மாமன் காம்போ வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி நம்ம ஃபுல் குர்த்தாவுமே எப்படி நம்ம ராங் சைடு சீல்டாக பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ வந்து பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு மாமன் காம்போ ப்ளேலிஸ்ட்லேயும் கிடைக்கும், உங்கள் வீடியோலையும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த என்ன சொல்கிறது டாப் பீஸையும் ஸ்லீவ் பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணும்போது நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நிறையா குர்த்தீஸில் வந்துட்டு டாப் பீஸ் வந்து நூல்லாம் பிரிஞ்சு வரும், பட் பாட்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப காசு கொடுத்து வாங்கியிருப்போல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணுங்கள். நான் இது வந்து என்னோடய பர்த்டே வந்து காலேஜ் படிக்கும் போது எடுத்தது. ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ் இருக்காது, மேபி ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப காலர் வந்து ரொம்ப ஏற்றி இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. முன்னாடியும் அந்த பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வரைக்கும் இருக்குது. அது சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருக்குன்றதுனால நான் இதை இப்படி ரியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த என்ன சொல்கிறது நம்ம அந்த குர்த்தியை வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம்ல வேஸ்ட்டுக்கிட்ட. ஸோ அது வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக அந்த லைனிங் பீஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துருந்துச்சு நம்ம கட் பண்ணும்போது. அதை ஃபுல்லாக நான் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கர்ட் பீஸையும் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டாப் பீஸையும் அந்த வேஸ்ட் லைனில் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போயுமே நீங்கள் நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அந்த ஸ்கர்ட் பீஸில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கர்ட் பீஸை அட்டாச் பண்ணும்போது அந்த ஸ்கர்ட்டில் 2 சைட்லேயுமே ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து பிரித்து விட்டுக்கோங்க. அந்த சைடு இருக்குல்ல, ஸ்கர்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும்ல, 2 சைட்லேயுமே ஓரம் அடிச்சிருப்பாங்கல்ல, அதை மட்டும் ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக அட்டாச் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி குர்த்தி வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு நீங்கள் கோல்டன் கலர் தான் மேட்ச் பண்ணணும், இல்லை உங்களுக்கு நல்லா ஒரு டார்க் க்ரீன் இருந்தால் கூட மேட்ச் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான ரெடி லென்த்லாம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்லீவ்லேருந்து ஆர்ம் ஹோல் வர போகிறோம். இப்போ அப்படியே ஆர்ம் ஹோல் வந்து வெயிஸ்ட் லைன் இருக்குல்ல, வெயிஸ்ட் லைனுக்கு உங்களுக்கு தேவையான ரெடி லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கீழே அந்த 4 இன்ச்சஸ்க்கு பிரிச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நான் ஆல்ரெடி பிரித்து வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே கிராஸ் அந்த 4 இன்ச்சஸையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படியே க்ராஸாக வந்துடுங்க. ஸோ இதுக்கு இன்னொரு ஸ்டிச்சிங் போனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஓல்டு குர்த்திஸ்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பாருங்கள்.
ஸோ நீங்கள் வந்து காஸ்ட் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்ல குர்த்தி இந்த மாதிரி நெட்டட் குர்த்திஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். பட் நம்ம வந்து முந்தி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப பேட்ச் ஒர்க் வச்சு சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு துப்பட்டாவும் எனக்கு இருந்துச்சு. ஸோ பேர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.